ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் விளக்கு ஏற்றும் வழிமுறைகள். இப்போது வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, 2 வேளை ஏற்றுவோம். ஒன்று வந்துட்டு காலை, இனி ஒரு வேளை வந்துட்டு மாலை. இது வந்துட்டு இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான மாற்றங்களை குறிக்கும் புனிதமான நேரங்கள் என கருதப்படுகிறது. இப்போ பெண்கள் வந்துட்டு வீட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு, நம்மள மங்களகரமாக அலங்கரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பூஜை அறையை வந்துட்டு நல்லா சுத்தப்படுத்தி, சாமிக்கெல்லாம் பூ வச்சு, அதுக்கப்புறம் விளக்குக்கு கீழே கோலம் போட்டு, அதுக்கப்புறம் விளக்கேற்றுவது நல்லது. விளக்கு ஏற்றும்போது எப்போவுமே மகாலட்சுமியை நினச்சிட்டு விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. பெண்கள் வந்துட்டு தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்கள் எப்பவுமே விளக்கு ஏற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது ஒரு புனிதத்தன்மை இல்லை அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது தலைமுடியை விரித்து போட்டால் ஆவிக்குரிய சுத்தமின்மையாக கருதப்படுகிறது. அப்போ அதே மாதிரி நம்ம தலையை பின்னி போடும்போது நம்மளுக்கான மன அமைதி, தெளிவு இதெல்லாமே வந்துட்டு பிரதிபலிக்கும். அதனால் எப்போ விளக்கு ஏற்றணும்னு நினச்சாலும் தலைமுடியை விரித்து போடாமல் அழகாக பின்னி விளக்கு ஏற்றுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றும்போது நம்ம எப்பவுமே சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக விளக்கேற்ற வேண்டும். நம்ம எந்த ஒரு மனநிலையில் விளக்கேற்றமோ அந்த மனநிலை தான் வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம எப்பவுமே சோகமாக இருப்போம். எப்பவும் சந்தோஷமாக விளக்கு ஏற்றணும்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லை சோகமான நிலையிலேயே விளக்கு ஏற்றும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஃபுல்லாக பிரதிபலிக்கும். எப்பவும் போல் கிழக்கு பார்த்து தான் விளக்கேற்ற வேண்டும். அதே மாதிரி பெண்கள் விளக்கேற்றும்போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும். தினமும் மாலையில் இல்லாட்டி குறைந்தபட்சமாக வெள்ளிக்கிழமையிலாவது வீட்டு வாசப்படியில் இருக்கிற 2 சைட்லேயும் சிவப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இதை வந்துட்டு பைரவ தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு பூஜை அறையில் வந்துட்டு மஞ்சள் நிற திரியால் நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்கும். நன்றி, வணக்கம்.